ஜிஎஸ்டின்றது பார்த்தீங்கன்னா 5%, 12%, 18%, 28% 4 அடுக்கலாக இருந்ததா தற்போது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து 5%, 18% 2 அடுக்கலாக பிரிச்சிருக்காங்க. அந்த வரி குறைச்சதை வந்து இன்னையிலேருந்து இந்த 22ஆம் தேதியிலேருந்து அமல்படுத்தியிருக்காங்க மத்திய அரசு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள், அதே மாதிரி வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள், கார்கள், இருசக்கர வாகனங்கள், மின்சார பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டது இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கு. நாம் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா வந்து அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட் கேகேஆர் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு கடையில் தான் நம்ம இருக்கிறோம். இங்குள்ள பொருட்களை பார்த்திங்கன்னா வந்து அத்தியாவசிய பொருட்கள் குறைக்கப்பட்டு மக்களுக்கு நுகர்வோருக்கு உடனே வந்து வரி சலுகை குறைக்கப்பட்டதை வந்து உடனே அதை அமுல்படுத்தி இங்கே விற்பனை நடந்துகிட்டு இருக்கு. என்னென்ன பொருட்கள் எவ்வளோ விலை வச்சிருக்காங்க குறைச்சிருக்காங்க அப்படின்றத நமக்கு நுகர்வோட தெரிஞ்சுக்கலாம். இப்போ வரக்கூடிய காலம் வந்து பார்த்திங்கன்னா பண்டிகை காலம், தீபாவளி வரப்போகுது. இங்கே பார்த்திங்கன்னா வந்து இந்த குலோப்ஜாம் ஒவ்வொரு வீட்லையும் வந்து இனிப்பு பொருட்கள் வந்து நிறையா செய்வாங்க. அதே மாதிரி குலோப்ஜான் அதிகமாக செய்யக்கூடிய வீடுகளும் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது 200 கிராம் குலோப்ஜான் வந்து 140 ரூபா இருந்தது, 16 ரூபா குறைஞ்சு இன்றைக்கி வந்து இது அமலுக்கு வந்திருக்கு. இதே மாதிரி வந்து பல்வேறு பொருட்களுமான விலை வந்து மிகவும் குறைக்கப்பட்டிருக்கு. இந்த விலை குறைப்பு அப்படின்ற பலன் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு பொருளை எடுத்து அதோட எம்ஆர்பியில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதே நேரத்தில் பில் போகிற இடத்துல போயிட்டு வந்து அவங்க எவ்வளோ ஜிஎஸ்டி வரி குறைச்சிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணால் மட்டும்தான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து நிபுணர் சொல்ல வராங்க. ஏன்னா வந்து முன்னெல்லாம் வந்து எம்ஆர்பி விலை குறைக்கப்பட்டால் அது வந்து பேப்பரில் வந்து விளம்பரப்படுத்துவாங்க. என்னென்ன பொருட்கள் விலைப்பட்டியல் போட்டு எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்றது விளம்பரப்படுத்துவாங்க. ஆனால் தற்போது அது மாதிரி செய்யலை. அதாவது வியாபாரிகளுக்கும் டீலருக்கும் இடையே வந்து ஒரு விலைப்பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் வந்து தான் பொருட்கள் வந்து விற்பனை செய்யப்படுகிறது. ஜிஎஸ்டி இல்லாத சில ஐட்டங்கள் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த பால் ஐட்டம் வருது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் பார்த்தா ஜிஎஸ்டி வந்து 0% அதிலே வருது. ஸோ அது பார்த்தா டெஃபினட்டாக வந்து எப்படியுமே ஒரு 7,000 ரூபா பார்த்தோன்னா 15-20% வந்து டெஃபினட்டாக கம்மியாகிடும். இது வந்து ஆஸ் எ கன்சூமராக நான் சொல்கிறேன். ஒரு மேனுஃபேக்சரை நீங்கள் எடுத்து ஆரம்பித்தா கூட வந்து நமக்கு வந்து வெளியில் சப்ளை பண்ணுறதுக்கோ லோக்கலில் நம்ம ப்ராடக்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ரெகுலர் இந்த கடையில் தான் ஸ்டாக் வாங்க வருவேன். ரெகுலராக இதே ஸ்டாக் நான் வாங்கும்போது எனக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 800-900 வரும். இன்றைக்கி நான் பில் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு 150 ருபீஸ் எனக்கு குறைஞ்சிருக்கு. இது வந்து நான் மோர் தென் ஸ்டாக்ஸ் இப்போ ஒரு 3000 ரூபாய் நான் பில் பண்ணேன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு 500 ரூபாய்க்கிட்ட டிஃப்ரெண்ட் வரும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். வரக்கூடிய 2026 மார்ச் வரைக்கும் வந்து இதே பேக்கிங்கோட விற்கலாம் அப்படின்ற அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கனால வந்து ஜிஎஸ்டி விலை குறைப்பை பற்றி நம்ம அதனோட பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இந்த விலையை குறைக்கும் போது எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்றதை பார்க்கும்போது எம்ஆர்பி விலையும் பில் எவ்வளோ போடுறாங்கன்னு தெரிஞ்சுனா மட்டும்தான் அதனோட நமக்கு பலன் கிடைக்கும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் ஆர் முருகேசன்.